விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில ஹீரோயின் பூஜா ஹெக்டே படம் பத்தின ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. வினோத் இயக்கத்துல விஜய் நடிக்கிற 69வது படம் ஜனநாயகன். வினோத் ஏற்கனவே கார்த்தியுடன் தீரன், அதிகாரம் 1, அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை, வலிமை போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. யதார்த்தமான கதை களங்களையும் சமூக பிரச்சனைகளையும் கையாள்றதுல வினோத் பெயர் பெற்றவர் என்பதால ஜனநாயகன் திரைப்படமும் அநேகமா அதே மாதிரி ஒரு படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தாவேகா கட்சியை தொடங்கி படு பிஸியா அரசியல் வேலைகள்ல இறங்கி இருக்கிற விஜய் இதான் தன்னோட கடைசி படம்னு அறிவிச்சிருந்தாரு. அதனாலையும் ஜனநாயகன் படம் மேல ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது. இந்த படத்துல நடிகர் விஜயோட கதாபாத்திரம் டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸின்னு கூறப்படுது. இது ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல விஜயோட காட்சிகள் கொடைக்கானல் பகுதிகளில் படமாக்கப்பட்டுச்சு. இந்த படத்துல பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரியாமணி முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்கிற இந்த படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. அரசியல் கலந்த அதிரடி ஆக்ஷன் படமா உருவாகிற இந்த படம் குறித்து பூஜா ஹெக்டே புது அப்டேட் கொடுத்திருக்காங்க. படத்துல ஏற்கனவே விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுத்து முடிக்கப்பட்ட நிலையில தற்போது படத்தோட நாயகி பூஜா ஹெக்டே சம்பந்தப்பட்ட காட்சிகளோட படப்பிடிப்பும் நிறைவடைஞ்சிருக்கான். இத தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல பூஜா ஹெக்டே உற்சாகமா ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால பயங்கர குஷியாகி இருக்கிற விஜய் ரசிகர்கள் பூஜா ஹெக்டேவோட ஹேஷ்டேக இணையத்துல வைரல் ஆக்கிட்டு வராங்க. இதுக்கிடையில வர ஜூன் 22ஆம் தேதி விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிளிம்ஸ் வீடியோக்களை எதிர்பார்த்து விஜய் ரசிகர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.